வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிந்து சமவெளி நாகரிகம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ரிமைனிங் பார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், அவங்க இந்த நாகரிகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அந்த வாழ்க்கை முறையில உணவு, உடை, இருப்பிடம் இது மூணும் பார்த்துருந்தோமா. இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா அவங்களோட தொழில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். தொழில் முறைகள். ஓகேவா. இவங்க இந்த நாகரிகத்துல முக்கியமான ஒரு 5 தொழில்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னென்னன்னா வேளாண்மை, அதுக்கப்புறமா வாணிகம், ட்ரேடுன்னு சொல்றோம்ல அந்த வாணிகம், அதுக்கப்புறமா நெசவு தொழில், அதுக்கப்புறமா மட்பாண்டம் செய்யறது, இந்த பானைகள் செய்யறது, அந்த மட்பானை செய்யறதுல இந்த தொழில். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்க கைவினை பொருட்கள் செய்யுது, இந்த தொழில்கள் எல்லாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா அந்த மக்கள் ஈடுபட்டு செஞ்சது எதுன்னு பார்த்தோம்னா வேளாண்மையும் வணிகம் தான். ஓகேவா. அப்ப முதன்மையான மெயின் ஆக்குபேஷன் எதை ரெண்டத்தை கேட்டாங்கன்னா வேளாண்மையும் வாணிகத்தையும் தான் நம்ம சொல்லணும். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு இதுலயும் என்ன மாதிரியான வழிமுறைகளை அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பார்க்கலாம்னா வேளாண்மை எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வேளாண்மை எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம் நமக்கு தெரியுமா. ஸோ விவசாயத்துல அவங்க இரட்டை பயிரிடுதல் அப்படிங்கிற முறையை பின்பற்றிருக்காங்க. ஓகேவா. ஒரு வருடத்துல 2 முறை இரண்டு பயிர்களை, ஒரு பயிரை 2 முறை பயிரிடுதல் அந்த முறையை பின்பற்றிருக்காங்க. இரட்டை பயிரிடுதல் முறை. இதுக்கான சான்றுகள் அவங்களுக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா காளிபங்கன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல கிடைச்சிருக்கு. காளிபங்கன் அப்படிங்கிறது பிரசன்ட் டே ராஜஸ்தான்ல இருக்கிற பிளேஸ். ஓகேவா. அங்க இவங்க இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றி வேளாண்மை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க இந்த விவசாயம் செய்யறதுக்கு கலப்பை எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கலப்பையுமே வேற பொருட்களாலானது, இந்த கல்லாலான அந்த மாதிரியான கலப்பைகள் தான் யூஸ் பண்ணிருக்காங்களோ ஒழிய நம்ம இப்ப யூஸ் பண்ற மாதிரி இரும்பாலான கலப்பையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணல. ஸோ இரும்பு அப்படிங்கிற ஒரு உலோகம் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு தெரியவே இல்லை. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க வாணிபம், வியாபாரத்துல எந்த மாதிரியான வாணிபத்துல எந்த மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாணிபம் செஞ்சாங்க, அதாச்சும் வாணிகம் அப்படின்னா நிறைய ஏற்றுமதி இறக்குமதி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகேவா. எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற மெசபடோமியாலையும் சுமேரியாலையும் கிடைச்சிருக்கு. ஓகேவா. இந்த மெசபடோமியால அவங்களுக்கு என்ன சான்று கிடைச்சிருக்கு அப்படின்னா முத்திரைகள். அங்க கிடைச்ச முத்திரையும் இங்க நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்ச முத்திரையும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. செவ்வக வடிவத்துலதான் முத்திரைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க எந்த மாதிரியான வடிவமைப்புல இருந்துச்சோ அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் நமக்கு கிடைச்சதுனால ஒருவேளை இந்த மெசபடோமியாவுக்கும் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இடையில ட்ரேட் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுமேரியால பார்த்தோம்னா சுமேரியாவோட ஒரு அரசர் நாரம் சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேவா. இவரோட குறிப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் கிட்ட இருந்து அணிகலன்கள் வாங்கின மாதிரியான குறிப்புகளை சொல்லியிருக்காரு. ஓகேவா. சோ இதை வச்சு ஏற்றுமதி இறக்குமதி அந்த நாட்டு மக்கள் வேற ஒரு பக்கத்து நாட்டு கூட பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது மட்டும் இல்லாம நிறைய சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த சான்று என்னன்னா கல்வெட்டு. ஓகேவா. கல்வெட்டு எந்த மாதிரியான கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்குன்னா கியூனிபாம் அப்படிங்கிற ஒரு வகையான கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இந்த கியூனிஃபார்ம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஆப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கியூனிஃபார்ம் அப்படின்னா தமிழ்ல ஆப்பெழுத்துன்னு அர்த்தம். ஆப்பெழுத்துனா எழுத்து முறையில ஒரு வகைதான். இப்ப நார்மலா நம்ம கல் இருக்கு, அந்த பாறாங்கல்ல செதுக்குறோம், அது ஒரு வகையான எழுத்து முறையா, அது செதுக்குறதுன்னு சொல்லுவோமா. இந்த கியூனிஃபார்ம் அப்படிங்கிறது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு களிமண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈரமா இருக்கு, அதை நம்ம ஒரு சதுர ஷேப்ல தட்டி அதுல ஈரமா இருக்கும் போதே ஒரு குச்சி வச்சு எழுதுனோம்னா அது உள்ள அமுகுமா. அப்புறமா அதை காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடும், அந்த குழியோட தான் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான வடிவமைப்புகள் கொடுத்தோமோ அது குழியா பதிஞ்சு இருக்கும். அந்த மாதிரியான எழுத்து தான் ஆப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு. இந்த கல்வெட்டுல ஒரு குறிப்பு இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இப்ப பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்கிற மெலுக்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா. அந்த பிளேஸ்ல கஜா அப்படிங்கிற மயில். ஓகேவா. கஜா அப்படிங்கிற மயில். ஓகேவா. இந்த மயில் இருந்ததுக்கான குறிப்பு அதுல கொடுத்துருக்காங்க. மேபி இந்த மயிலை வச்சு அவங்க அந்த மயிலோட தோகைகளை ஏற்றுமதி இறக்குமதி கூட செஞ்சிருக்கலாம். ஸோ இந்த கல்வெட்டுல மெலுக்காங்கிற பிளேஸ்ல இந்த மயில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ட்ரேட் இருந்திருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துது. ஓகேவா. ஏன்னா
இந்த குறிப்பும் வந்து வந்து மெசபடோமியால இருக்கிற இந்த கல்வெட்டும் வந்து மெசபடோமியால கிடைச்சதுதான். ஸோ அங்க இருக்கிற கல்வெட்டுல இங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா கடல் வாணிகம். கடல் வாணிகம் அவங்க செஞ்சாங்கங்கிறதுக்கும் குறிப்புகள் இருக்கு. இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்ப பிரசன்ட் டே குஜராத்ல லோத்தல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல அவங்க கடல் வாணிபம் செஞ்சதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கப்பல் கட்டும் தளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? கப்பல் கட்டும் தளம். இதை வச்சு அவங்க வந்து ஒரு கடல் வாணிபத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. கடல் அப்படின்னாலே பக்கத்துல ஏதாச்சும் நதிக்கரை ஒரு கடல் இருக்கணும் இல்லையா? அப்ப குஜராத்துக்கு பக்கத்துல இந்த குஜராத்ல இருக்கிற சபர்மதி நதிக்கரை ஓரமா தான் அவங்க வந்து இந்த கடல் வாணிபத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு தெரியுது. இதை மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த வாணிபம்னு ஒண்ணு செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கம்யூனிகேஷன் பண்ணணும்ல. அப்ப அவங்க ஏதாச்சும் ஒரு எழுத்து முறையை பின்பற்றி இருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க என்ன மாதிரியான எழுத்து முறையை பின்பற்றினாங்கன்னா சித்திர எழுத்துக்களை தான் பின்பற்றினாங்க. ஓகேவா? சித்திர எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம எழுதுற மாதிரி எழுத்துக்களா இருக்காது. எல்லாமே வந்து ஒரு பிக்சராவே இருக்கும். ஓகேவா? அந்த பிக்சரை வச்சு இது வரைக்கும் நம்மளால அது என்ன எழுத்து அப்படிங்கறத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? இந்த மாதிரி எழுத்து முறையை உலகத்திலேயே முதல்ல யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா சுமேரியர்கள் தான். ஓகேவா? இதை ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே முதல்ல எழுத்து முறையை பின்பற்றினவங்க சுமேரியர்கள். நம்ம சிந்து சமவெளி மக்கள் எந்த மாதிரியான எழுத்து முறையை பின்பற்றினாங்கன்னா சித்திர எழுத்துனா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பிக்சரைஸ்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி வாணிபம் செய்யணும் அப்படின்னா ஒரு பொருளை இங்க இருந்து கொடுக்குறாங்க, அங்க இருந்து வாங்குறாங்க. அப்போ இவ்வளவு பொருளை கொடுக்குறோம், இவ்வளவு பொருளை வாங்குறோங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அதோட வெயிட் வச்சுதான் தெரியும் இவ்வளவு இது கொடுத்துருக்கோம் வாங்கியிருக்கோம்னு. ஸோ அப்ப எடை கற்கள் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? எந்த மாதிரியான எடைகள் அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு 1 kg அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நம்ம 1 kgன்னு சொல்லுவோம்? பாரிஸ்ல இருக்கிற பிளாட்டினம் இரிடியம் அலாய் அதோட வெயிட் தான் நமக்கு இங்க 1 kg. ஓகேவா? பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அலாய் நம்ம யூஸ் பண்ற மாதிரி நமக்கு இந்த வச்சு தானே கால்குலேட் பண்றாங்க. இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாய் வந்துட்டு பாரிஸ்ல இருக்கிற மியூசியம்ல வச்சிருக்காங்க. அது எவ்வளவு கேஜி இருக்கோ அதுதான் நமக்கு வந்து 1 kg அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான எடைக்கற்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருபடித்தான எண்கள். 1 அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 வரும். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8, அப்புறம் 16, அப்புறம் 32, அப்புறம் 64. இந்த மாதிரியான இருபடித்தான கற்களை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நமக்கு இப்ப எது கிடைச்சிருக்கு அப்படின்னா 16 சீரீஸ்ல இருக்கிற ஒரு கல் கிடைச்சது. அதை வச்சு அவங்க அது எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா 16 சீரீஸ்ல இருக்கிற கல்லோட வெயிட்டே ரொம்ப கம்மியா 13.63 கிராம் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு கம்மியான அளவுகள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எப்படி அளவுகோல் யூஸ் பண்றோம் ஸ்கேல், அதே மாதிரி அவங்களும் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கேல்ல என்ன இருக்கும்? 10 மில்லிமீட்டர் இருக்குமா? 10 தானே நம்ம பிரிச்சிருப்போம். 1 2 3 10 நம்ம 10 மில்லிமீட்டர் தான் பிரிச்சிருப்போம். அது மாதிரி நம்ம சின்ன ஸ்கேல்னா என்ன? 15 சென்டிமீட்டர்ல இருக்கிறதா நமக்கு அளவுகோல்லையே சின்னது. ஓகேவா? இதை தாண்டி போனா அடுத்து 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், ஒரு அடி ஸ்கேல் போவோமா? இப்போ நமக்கு இந்த அரை அடி ஸ்கேல் தான் நமக்கு சின்னது. அவங்களோட அளவுல எது சிறிய அளவுகோலா இருந்துச்சுன்னா மொத்தம் எவ்வளோ மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா 1704 மில்லிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதைப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 15 சென்டிமீட்டர் எவ்வளவு மில்லிமீட்டர் நமக்கு வந்திருக்கும்? 150 மில்லிமீட்டர் தான் வந்திருக்கும். நம்மளோட சிறிய அளவுகோல்ல 150 மில்லிமீட்டருங்கிறதா நமக்கு சின்னது, இருக்கிறதுலே சின்ன ஸ்கேல் இதுதான். இவங்களுக்கு பார்த்தோம்னா 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு ஸ்கேல் வந்து அவங்க சின்ன ஸ்கேல்ல இவ்வளவு பெருசு வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க என்ன மாதிரினா நம்ம ஒரு இன்ச் சொல்றோம்ல, ஒரு இன்ச் அப்படின்னா நம்ம எவ்வளவு சென்டிமீட்டர் யூஸ் பண்றோம்? 2.54 சென்டிமீட்டர் யூஸ் பண்றோமா? அவங்க வந்து ஒரு இன்ச் அப்படின்னா எவ்வளவு கால்குலேஷன் வச்சிருக்காங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் தான் அவங்களுக்கு ஒரு இன்ச்சா இருந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரியான அளவுகளை பயன்படுத்தி தான் அவங்க வந்து வாணிபத்துல அந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த தொழில் என்ன பார்க்கலாம்னா இந்த மாதிரி வணிகத்துக்கு வந்து
அவங்க குதிரையை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா, இது நமக்கு ஒரு டேட்டா தெரிஞ்சுக்கணும். இங்க இருந்து வந்து பொருட்களை கடல் வழியா வாணிகம் செஞ்சாங்கலாம் பார்த்திருந்தோம் இல்லையா? அப்ப கடல் வரைக்கும் வந்து குதிரையில வந்து அவங்க சுமந்துட்டு போயிட்டு அங்கே இருந்து கப்பல் வழியா ஏத்தியிருப்பாங்க அப்படிலாம் நம்ம வந்து ஒரு சில குறிப்புல படிப்போம். அப்படிதான் வந்து அதிகமா வாணிகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த மக்களுக்கு வந்து குதிரைங்கிற ஒரு விஷயம் தெரியவே இல்ல. ஓகேவா? அத நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடுத்த தொழில் பார்க்க போறோம். அடுத்து என்னது? நெசவு தானே. நெசவுல நம்ம ஏற்கனவே சொன்னோமா, பருத்தி ஆடைகள அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான தொழில்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இத வச்சு தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கைவினை பொருட்கள் செய்றது. கைவினை பொருட்கள் நெறைய வகையான பொருட்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அ அதுக்கப்புறமா இந்த கைவினை பொருட்கள்ல முக்கியமான 2 சிலைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ஆண் சிலை 1, பெண் சிலை 1. ஓகேவா? ஆண் சிலை, இன்னொன்னு வந்து பெண் சிலை. இந்த ஆண் சிலை அப்படிங்கிறது இது 2மே எங்க கிடைச்சதுன்னா, மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கு. மொஹஞ்சதாரோனா என்னன்னு பார்த்தோம், இடிகாட்டு மேடுன்னு பார்த்தோமா, அங்க இருந்து இது வந்து புதையுண்டு இருந்திருக்கு. அதை தோண்டி எடுத்திருந்திருக்காங்க. இந்த ஆண் சிலையை என்னன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, மத குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எதனால் ஆன பொருளால் செஞ்சதுன்னா, ஸ்டீடைட், அங்க ஏற்கனவே அணிகலன்ல பார்த்திருந்தோமா, ஸ்டீடைட் அப்படிங்கிற ஒரு வகையான சுண்ணாம்பு கல்லால் ஆன அணிகலன் எல்லாம் அவங்க அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த சிலையும் வந்துட்டு ஒரு வகையான சுண்ணாம்பு கல்லால் ஆனதுதான். இதை வந்து மத குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலை வந்து தாடிலாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பெண் சிலை 1 இருந்திருக்கு. இவங்கள வந்து நடன மாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை எதால செஞ்சிருக்காங்க அப்படின்னா, வெண்கலத்தால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த காலமே ஹரப்பா வந்து 3300 வருஷம் பழமையானது. அப்ப அதோட காலம் என்னன்னு பார்க்குறப்ப அது வெண்கல காலம் அல்லது செம்பு காலம்னு பார்த்தோமா? ஸோ வெண்கலத்தால் ஆன பெண் சிலை 1 அங்க கிடைச்சிருக்கு. அது நடன மாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலைய வந்து ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து கண்டெடுக்கும்போது, அவ்வளோ ஒரு ஆச்சரியமா அத பார்த்திருந்திருக்காரு. சரி, ஜான் மார்ஷல். ஓகேவா? அந்த சிலை வந்து ரொம்ப ஆச்சரியமா இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு வந்து கிரேக்க நாட்டு மக்கள் வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கிரேக்க நாகரிகத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா இது இதை விட ரொம்ப பழமையானது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடுத்த தொழில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் தொழில்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சமயம், நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சமயத்துல பார்த்தோம்னா, அவங்க எந்த மாதிரியான கடவுள்களை கும்பிட்டாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அவங்க இயற்கையை வழிபட்டாங்க. இடி, மின்னல்லாம் வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்னவோ அப்படின்னு நினைச்சு அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இடி, மின்னலெல்லாம் வந்து சாமியா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தன் கூட இருந்த விலங்குகளையும் அவங்க கடவுளா நினைச்சு கும்பிட்டுருக்காங்க. அப்புறம் தாய் சிலை வழிபாடு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில குறிப்புகள் கிடைக்குது. சிலைகள்ல பார்த்தோம்னா, பெண்கள் சிலை, தாய் சிலை வந்து நிறைய கிடைச்சதுனால ஒருவேளை தாய் வழிபாடு அங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, லிங்கத்தை வழிபட்டிருக்காங்க, சூலம் வழிபட்டிருக்காங்க, மரத்தை வழிபட்டிருக்காங்க. அதான் இயற்கை ஏற்கனவே வழிபட்டிருக்காங்கன்னு பார்த்தோமா, அதுல மரத்தையும் அவங்க வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் சிவன் அப்படிங்கிற பசுபதி அப்படிங்கிறதையும் வழிபட்டிருக்காங்க. ஓகேவா? பசுபதி என்கிற சிவனையும் வழிபட்டிருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், அவங்க விஷ்ணுவை வழிபடவே இல்லை. ஓகேவா? சிவன் அதுவுமே நம்ம உடனே விஷ்ணுவை வழிபட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா விஷ்ணுவை அவங்க வழிபடல, சிவனை மட்டும்தான் அவங்க வழிபட்டிருக்காங்க. இந்த மாதிரிதான் அவங்களோட சமய நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ மக்கள் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க மறுஜென்மம் எடுத்து வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாகரிக மக்களுக்கு இருந்துச்சு. ஓகேவா? அதனால என்ன பண்றாங்கன்னா, இறந்தவங்களை புதைக்கிறாங்க. இறந்தவங்களை புதைக்கும் போது புதைக்கும் பழக்கம் அங்க இருந்திருக்கு. அப்படி புதைக்கிறப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு புதைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மறுஜென்மம் எடுத்து வருவாங்க. திரும்ப வந்து ஒரு நாள் கடவுள் வந்து அவங்களுக்கு உயிர் கொடுப்பாங்க. அப்படி உயிர் கொடுத்தாங்கன்னா அவங்க திரும்ப ஒரு உயிர் பெற்று வருவாங்க இல்லையா? அப்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்களுக்கு பொருட்கள் எல்லாம் தேவை. அப்ப அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறதையும் அதுக்குள்ளதையே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச விலங்கு ஏதாச்சும் அவங்க பழக்கத்துல வச்சிருந்தாங்கன்னா அந்த விலங்குகளையும் அவங்க புதைக்கும் போது அது கூடயே போட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் வந்து அவங்களோட சமய நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் என்ன? இது எதனால வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அங்க இருந்த ஒரு சில குறிப்புகளை வச்சுதான் நம்ம எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு நம்மளாதான் ப்ரெடிக்ட் பண்றோம். சரியா? அங்க மரத்தாலான பொருட்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால ஒருவேளை நெருப்பால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க வந்து கடல் பக்கத்துலயே தானே இருந்தாங்க.
அதாச்சும் சிந்து நதி பக்கத்துலயும் சபர்மதி பக்கத்துலயும் தானே அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மரத்தாலான எந்த பொருளுமே கிடைக்கல, கடல் பக்கத்திலே இருந்ததுனால வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆரியர்கள் படையெடுத்து வந்து இவங்களை அழிச்சிருக்கலாம், அழிச்சு அவங்க அடுத்து முன்னேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க தங்களோட வாணிபத்தை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிழக்கு நோக்கி வந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்புகள் சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி காரணங்கள்னாலதான் இடப்பெயர்வுகள். இப்போ இதன் மாதிரி காரணத்தினால அவங்க வந்து அவங்களோட நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இதெல்லாம் எப்ப நடந்திருக்கும்னா 3rd ஸ்டேஜ்ல தான் நடந்திருக்கும். ஓகேவா? 3rd ஃபேஸ்ல. இதை வச்சு ஓவராலா வந்து இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஹரப்பா நாகரிகம் எவ்வளோ எல்லைக்கு உட்பட்டது அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாமா? எப்படி பார்த்தோம்? இங்க கிழக்கு பக்கம் பார்த்தோம்னா இங்க ஹரியானா வரைக்கும் வந்துச்சுன்னு பார்த்தோமா? அப்ப ஹரியானாக்கு அடுத்த பக்கத்துல யூபி இருக்கா? அப்ப யூபி வரைக்கும் அதோட எல்லை இருந்திருக்கு. மேல எங்க பார்த்தோம்? அந்த அணிகலன்கள் பார்க்கும்போது கூட வைதூரியத்தாலான அணிகலன்கள் அணிஞ்சாங்கிற சான்று அவங்களுக்கு எங்க கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்? ஆப்கானிஸ்தான்ல கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம். அப்போ இங்க வடக்கு சைட்ல பார்த்தோம்னா ஆப்கான் வரைக்கும் அவங்க எல்லை இருந்திருக்கு. அடுத்து இங்க பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல நிறைய குறிப்புகள் கிடைச்சிச்சுன்னு பார்த்தோமா? அப்போ இங்க மேற்கு சைட்ல வந்து பாகிஸ்தான் வரைக்கும் அதோட எல்லை இருந்திருக்கும். அடுத்து தெற்குல பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வரைக்கும் அவங்களோட எல்லை வந்து பரவி இருந்திருக்கும். ஏன்னா குஜராத்ல அந்த சபர்மதி நதிக்கரை வரைக்கும் போயிருக்காங்க. சபர்மதி நியர்லி இந்த மகாராஷ்டிரா பக்கம் வரைக்கும் இருக்கா. ஸோ அது வரைக்கும் அவங்களோட எல்லை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிழக்குல யூபி, உத்தரப்பிரதேஷ், மேற்குல வந்து பாகிஸ்தான், வடக்குல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், தெற்கே பார்த்தோம்னா மகாராஷ்டிரா இதெல்லாம் இருந்திருக்கு. இதை வச்சு இப்போ சிந்து சமவெளி நாகரிகம், இதுல நாகரிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும். வெளிப்புற தோற்றம் தான், மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்கள பார்த்த உடனே தெரியும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கை முறை இருந்திருக்கு அப்படிங்கிற வெளிப்புற தோற்றங்களை வச்சு சொன்னோம்னா அதுதான் வந்துட்டு நாகரிகம். ஓகேவா? வெளிப்புற தோற்றங்கள், வெளிப்புற நமக்கு சான்றுகள்லாம் கிடைச்சிருக்குல்ல, அதெல்லாம் வச்சு நம்ம சொன்னோம்னா அது வந்து நாகரிகம். அதுவே நம்ம ஒரு மனிதனோட உள் அமைப்பு, அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்புற அமைப்பை பார்த்தோம்னா அது வந்து பண்பாடு. ஓகேவா? இவங்க இந்த மாதிரியான கடவுள் இந்த மாதிரி எல்லாம் பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது அவங்களோட சமய நம்பிக்கை, அவங்களோட மனசுல இருந்து தோன்றுனது. அப்ப அதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய பண்பாடு. ஓகேவா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து சமவெளி நாகரிகம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோல குப்தாஸ் பத்தி பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.